விஷயம் யோசிச்சு பாரு. நாம 2 பேரும் சேர்ந்து வெளியே போனா என்னன்னு பேசுவாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எனக்கு எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்க, அதை நான் மறக்கல. ஆனா காதல் கல்யாணங்கிறதெல்லாம் உன் கூட சத்தியமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னாச்சு பரமா? கையில என்னாச்சு? இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்க, என்னாச்சு பரமா? ஒண்ணும் இல்ல, அது 4 நாய்ங்க கொதறிடுச்சு. என்னது நாய்ங்களா? ஆமா. சரி அதை விடு, சின்ன சொல்லுக்குதான், சும்மா தான் கட்டு போட்டிருக்கேன். காலையில உள்ள சரியாயிடும். ஆமா, நீ என்ன திடீர்னு இங்க வந்திருக்க, அதுவும் இந்த நேரத்துல போய்? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. புரியல. பரமா, நீ மட்டும் இல்லனா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்ல. சரியான நேரத்துல நீ ஹாஸ்பிட்டல்ல என்ன அட்மிட் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்து கூட போயிருந்திருப்பேன். ஏய் சண்டைக்கோழி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் என்ன மாதிரி தான் நடந்திருப்பாங்க. அதை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு பரமா, அங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா நீ மட்டும்தான் அந்த நெருப்புக்குள்ள வந்து என்ன காப்பாத்துன. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்த. இதுக்காக இந்த நேரத்துல கிளம்பி இங்க வந்திருக்க? அம்மா, நீ வந்தது பெரிய ஆண்டி மாடத்துக்கு தெரியுமா? நான் அம்மாக்கு தெரியாம தான் வந்தேன். அப்படியா? நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சரி சரி சரி. சரி, நீ சாப்பிட்டியா? எங்க இருந்து சாப்பிடுறது? பசிக்க தான் செய்யுது. சாப்பிடலான்னு பார்த்தா கையில அடிபட்டிருக்கா, அசைக்க கூட முடியல, ரொம்ப வலிக்குது. வீட்ல நீ மட்டும் தான் இருக்கியா? கலாமா இல்ல? இல்ல, அம்மாவும் ரஞ்சிதா அக்காவும் பக்கத்துல எங்கேயோ வெளியே போயிருக்காங்களாம். இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வந்துருவாங்க. ஓ அப்படியா? சரி, கிச்சன் எங்க இருக்கு? ஏன்? எங்க இருக்குன்னு சொல்லு. தோ. சாப்பிடலாம். அதான் சாப்பிட முடியலையே, கைதான் வலிக்குதுல, எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் சாப்பிடலாம். ஏய் சண்டைக்கோழி, என்ன பண்ற? உன் கையில தான் அடிபட்டிருக்குல்ல, உன்னால சாப்பிட முடியாது. அதனால நானே ஊட்டி விடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்பூன்லேயே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ஏய் பரமா, இரு. என்ன பரமா, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ சோறு ரசம்லாம் வச்சு தந்தல எனக்கு. நான் கையை அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ சாப்பாடு ஜூஸ் எல்லாம் எனக்கு ஊட்டி விட்டுருக்க. உனக்கு அடிபட்டிருக்கப்போ ஒரு ஃப்ரெண்டா நான் ஊட்டி விடக்கூடாதா? சாப்பிடு. சாப்பிடு.
என்னாச்சு பரமா? ஏன் கண் கலங்குற? கலாமா குழம்ப காரமா வச்சுட்டாங்களா? ம். காரம் எல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் கண் கலங்குற? இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு சோறு ஊட்டி விட்டதே இல்லை. அம்மா, நீ சாப்பிட்டியா? ஆ, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீ சாப்பிடு. அம்மா, என்னம்மா இது கொடுமை? பரமா, ஏய் பரமா, அம்மா, சாப்பிட்டு எழுந்துக்கலாம். உட்காரு. நீ பேசாம இரு. சொல்லுங்கம்மா. இல்ல, இன்னைக்கு வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பரமன் தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தினாரு. அதுக்கு நேர்ல பார்த்து நன்றி சொல்லான்னு தோணுச்சு. அதான் வந்தேன். ஓ அப்படியா? சரி, வந்தோமா நன்றி சொன்னோமான்னு போயிட்டே இருக்கணும்ல. அதை விட்டுட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க. என்னடா பரமா இதெல்லாம்? அம்மா, அம்மா, பரமன் கையில அடிபட்டிருக்கு. அதான் அவரால சாப்பிட முடியல. நான் உதவி பண்ணேன். டேய், ஐயோ பரமா, என்னடா இது? கையில கட்டு போட்டிருக்கு. எப்படி அடிபட்டுச்சு? என்ன ஆச்சுடா? அம்மா, பதறாதீங்கம்மா. சும்மா சின்ன சொல்லுக்குதாம்மா. சின்ன சுளுக்கா? இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க. எப்படி அடிபட்டுச்சு? அம்மா, அது மார்க்கெட்ல வாழைத்தார் வழுக்கி விட்டு கீழே விழ பார்த்தம்மா. அப்போ கையை ஊனும்போது கை சுளுக்கிடுச்சு. அம்மா, காலில் சரியாயிடுமா? பார்த்து போக கூடாதா? அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லடா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இளமதி, உனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லல்லம்மா? எதுவும் காயம்லாம் இல்லல்ல? இல்லம்மா, ஒன்னும் இல்ல. என் உடம்புல நெருப்பு படல, புடவையில தான் பட்டுச்சு. பரம உள்ள வந்து என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாருமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆஹா, சரி சரி, நீ கிளம்பு. பரம சாப்பிட்டுக்குவான், தட்டை கீழே வச்சிரு. ஆ, ஆ, நீ கிளம்பு, உங்க அம்மா ஏதாவது திட்ட போறாங்க. பரவாயில்லம்மா, சாப்பாட்டை பிசைஞ்சிட்டேன். நானே ஊட்டிட்டு போயிடுறேன். நீ உட்காரு பரமா, அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ உட்காரு. உட்காரு பரமா, சாப்பிடலாம். நீ உட்காரு. பரமா, ம்